அம்மா இன்னைக்கு என்னுடைய கிச்சனை நீங்களே வெல்கம் பண்ணிடுங்கம்மா. வெல்கம் பேக் டு சாந்திஸ் கிச்சன். ஓகே, சரி இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறோம்? இன்னைக்கு தக்காளி சூப்பு பண்ண போகிறோம். சூப்பர். ஸோ அதுக்கு என்ன வேணும்னு பார்த்துடலாமா? ஓகே. ஸோ தக்காளி சூப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அம்மா ஒரு 5 தக்காளி எடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்துருக்குறாங்க. ஸோ சின்ன சைஸ் பூண்டு வந்துட்டு ஒரு 12 to 15 பூண்டு எடுத்துருக்குறாங்க. ஒரு 1.5 இன்ச்சுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகா, அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஸ்டார் அனீஸ் ஒரு பாதி, ஒரு 2 க்ரீன் ஏலக்காய், ஒரு 1.5 இன்ச்சு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு. ஸோ இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. ஸோ மிளகு ஜீரகம் வந்துட்டு லாஸ்ட்டில் பொடி பண்ணி போடுறதுக்கு மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறாங்க. ஸோ அம்மா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சரிம்மா, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ தக்காளி சூப்பு பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறீங்க. ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றினா அந்த ரியல் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சாம்மா? எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டுடணும். ஓகே. போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர விட்டு அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுடணும். ஓகே. ஸோ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணுமாம்மா? நல்லா பொன்னிறத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். ஓகே. ஸோ ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சு இது இல்லைம்மா? கண்ணாடி பதம். ஓகே. இப்போ பச்சை மிளகா வரும்போது ஓகே கீனி வச்ச பச்சை மிளகா, அதாவது பச்சை மிளகா கீனி தான் போடணும். ஓகே. அரிஞ்சு போட்டிங்கன்னாக்கா ரொம்ப காரமாக வந்துடும். இப்படி போட்டோம்னா அதோடைய சுமல் மட்டும் வரும், காரம் கம்மியாக வரும். ஓகே, சூப்பர். ஒரு 2 மினிட்ஸுக்கு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னம்மா போடுறோம்? இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். கொஞ்சம் ரெட்டிஷாக வரணும். பச்சை மிளகாவும் வெங்காயமும் வதங்குது. அந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுடணும். சரி. போட்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு சுமல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். ஓகே. இப்போவே ஒரு நல்ல ஸ்மெல் வருது. சூப்பராக இருக்குது ஸ்மெல். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் அடியில் ஒட்ட ஆரம்பிக்குது இல்லைம்மா? நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த பழத்துக்கு வந்ததும் அரிஞ்சு வச்ச தக்காளி போட்டுருவோம். ஓகே. நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறேன். நம்ம ஒரு 8 பேருக்கு செய்கிறோம் இல்லைம்மா? இந்த வெங்காயம் வந்துட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 12 மினிட்ஸுக்கு மேலேயே வதக்கியிருக்காங்க. நல்லா வதங்கிடுச்சு. ஸோ சமையலில் ஒன்று பார்க்க வேண்டியது இந்த வதக்கிற பதம் தாங்க. அது நல்லா கரெக்டாக பண்ணிட்டோன்னா நல்ல டேஸ்டியாக நல்லா வரும் நம்ம பண்ணுற டிஷ்ஷு. ஸோ இப்போ இது என்னம்மா பண்ணணும்? இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதால் வந்து ஒரு 3 டம்ளராவது 4 டம்ளர் தண்ணி ஊற்றி. ஸோ ஒரு பெரிய கிளாஸில் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 டம்ளர் ஊற்றுறாங்க அம்மா. ஸோ ஒரு 6 to 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கணுமாம்மா? ஆமாம், நல்லா கொதிக்கணும். ஸோ ஓகே. அதுவும் மீடியம் ஃப்ளேமா? ஆமாம், மீடியம் ஃப்ளேமில். இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ இந்த டைமில் உப்பு எல்லாம் பார்த்துக்கணும் இல்லை? ஆமாம். ஸோ இதில் மஞ்சத்தூள் போடலாமா? மஞ்சத்தூள் தக்காளி சூப்புங்கிறதுனால தக்காளியோட அது நேச்சுரல் ரெட் கலர் வரணுங்கிறதுனால மஞ்சத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கலை. இஞ்சி பூண்டு வதக்குற ஸ்டேஜில் புதினா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்யும்போது புதினாவும் சேர்த்து செய்யுங்க. ஓகே. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா கொதிச்சிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் கூட நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிறத கொஞ்சம் எடுத்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி விட்டோம்னாக்கா அந்த சூப்பு வந்துட்டு திக்காகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஓகே. இதை எடுத்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டு மிக்சியில் சும்மா ஒரு அடித்து அதோட கலந்துடணும். ஓகே.
ஸோ இப்போ இந்த எடுத்து வச்ச இந்த தக்காளி சூப்லேருந்து எடுத்த இந்த இது நல்லா ஆறிடுச்சு, தக்காளி வெங்காயம்லாம். இப்போ நல்லா இது நைஸாக அரைக்கணுமாம்மா? இல்லை இல்லை, 1-2 சும்மா லைட்டாக, சும்மா ஒரு பல்ஸ் மாதிரி போட்டால் போகிறோம்ல. இந்த அளவுக்கு அரைச்சா போகிறோம். ஸோ இதை மாதிரி 1-2 அரைச்சா போகிறோம் இல்லை? இப்போ இதில் இந்த தக்காளி சூப்லேயே கலந்துடலாம். ஓகே. ஸோ இது கொஞ்சம் நல்ல திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் அரைக்காமல் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும்ல, தின்னாக இருக்கும் இல்லைம்மா? ஸோ இதை அரைச்சி போட்டால் சாதத்தில் சாப்பிட்றப்போ நல்லா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். எடுத்து வச்ச மிளகும் ஜீரகமும் இதில் போட்டு கொஞ்சம் 1-2 பொடி பண்ணிக்கணும். ஸோ இது லாஸ்ட்டாக போடுறதுக்கு இல்லை? இப்போ இது 1 பாதியுமா நல்லா இடித்து எடுத்தாச்சு. இப்போ இது திரும்ப நல்லா அரைச்சி விட்டு திரும்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருக்கும்போது சுத்தம் பண்ணி வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலையும் அதில் போட்டுடணும். இப்போ பொடி பண்ணி வச்ச மிளகு ஜீரகம் இதை போட்டுக்கணும். நம்ம இதை பாதி போட்டுட்டு நீங்கள் காரம் பார்த்துங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நிப்பாட்டிங்க, காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னாக்கா அதே போல் விட்டுடுங்க. ஓகே. நிக்கி வச்ச மிளகு ஜீரகம் போட்டு டேஸ்ட் பண்ணோம். எங்கள் காரத்துக்கு அது கரெக்டாக இருந்துச்சு, அதனால இது போடாமையே நான் நிறுத்திக்கிட்டேன். ஓகே. உங்களுக்கு தேவைன்னாக்கா காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. இதை போல் இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும்ல, இது திக்காக இருக்கக்கூடாது. இந்த சாதத்தில் கொஞ்சம் தளர விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு சிக்கன் ஃப்ரை, மட்டன் சாப்ஸு அதை போலயும் நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் பண்ணுறவங்க பாவக்காய் ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை அதெல்லாம் இது கூட சூட் ஆகும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ ரெடி. இது அவ்வளோதானம்மா? நிப்பாட்டு இல்லாமல் அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஸ்பைசியான வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாழைக்காய் தோல் சீவிட்டு இதை போல் கொஞ்சம் திக்கா ஓகே வேக போடணும். 3/4 பதத்தில் வேக வச்சு எடுத்துடணும். ஓகே. அதனால் இப்படி வில்லையா கொஞ்சம் திக்கா கட் பண்ணிக்கிங்க. ஓகே. இப்போ இந்த வாழைக்காய் கருக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஸோ பக்கத்தில் ஒரு வானலில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்காங்க. இது நல்லா கொதிக்கணும் இல்லைம்மா? கொதிக்க விட்டு அந்த வாழைக்காய் அள்ளி போட்டு 3/4 பதத்துக்கு வேக வச்சு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஓகே. இந்த வாழைக்காய்க்கு தேவையான மசாலா இப்போ உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் வச்சுக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூனு 1 டேபிள் ஸ்பூனு துவரம்பருப்பு. ஓகே. ஸ்பூன் பச்சரிசி. ஓகே. இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இது எல்லாம் ஒரு 1 ஹவர் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிடணும். ஓகே. எல்லாம் சேர்த்து இல்லை? நான் அதை போல் ஊற வச்சு எடுத்து இதில் வச்சிருக்கிறேன். ஓகே. இதை காமிக்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். இதை ஊற வச்சே நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் இப்போ என்னென்ன மசாலா சேர்க்கணுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே. இந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி இருக்குது. இதோட ஒரு 5-6 மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு எடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு உரிக்காமல் தோலோடையே எடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ இந்த சைடில் வச்சுருந்த தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இப்போது இந்த கட் பண்ணி வச்ச வாழைக்காவை போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். ஓகே. வந்து கொஞ்சம் தாராளமாக வேகிறதுக்கு, அதிகம் வேகாமல் பக்குவமாக எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் போடுறாங்க. வேகும் போதே மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுடணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். உப்பும் போட்டுக்கணும். உப்பு அதுக்கு திட்டமாக போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு காஞ்ச மிளகா, பூண்டு, சோம்பு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். எப்படிமா குறைன்னா எப்படி? சும்மா கொஞ்சம் ஒரு அடி அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பு வகையெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சிடணும். இந்த பதத்தில் அரைச்சிக்கிட்டு அது கூட இந்த அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிடணும். ஓகே. அரைக்கும் போதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். ஓகே. கொஞ்சம் ஊற்றி அரைக்கணும். கொஞ்சம் திக்காகவே அரைக்கணும். ஓகே. கொஞ்சம் இதை போல் குறைன்னு அரைச்சி ஓகே எடுத்துக்கணும். ஓகே. இந்த தண்ணி பதம் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ இந்த வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு இல்லைம்மா? நல்லாலாம் வேகக்கூடாது. ஓகே. ஒரு 3/4 பதத்துக்கு தான் வேகணும். இப்படி கிள்ள முடியணும் இல்லை? இந்த பதத்தில் நம்ம எடுத்துடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. எடுத்துடணும். இப்போ இந்த வாழைக்காய் வந்துட்டு நல்லா ஆறின பிறகு இந்த மசாலா இதோட சேர்த்து நல்லா பெரட்டிட்டு அப்புறம் தோசை கல்லில் ஷாலோ ஃப்ரை பண்ணணும்.
வாழைக்காய் நல்லா ஆறிடுச்சு இல்லைம்மா? அரைச்சி எடுத்து வச்சிருந்த மசாலாலாம் நல்லா திக்காக அரைச்சிட்டேன். அந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு போட்டுடணும். வாழைக்காவில் கொஞ்சம் தான் உப்பு போட்டோம், அது தண்ணியோடு போயிட்டுருக்கோம். இதில் நமக்கு தேவையான உப்பை போட்டுக்கிட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். ஓகே. ஒரு 1/4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் கொஞ்சம் போட்டுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உதிராமல் இருக்கும். இது போல் இதை பரட்டி வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா இது மேலே கொஞ்சம் தடவிட்டு ஓகே ஷாலோ ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போது பக்கத்தில் ஒரு தவாவில் வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. ஸோ இதில் ஒன்று ஒன்றா போட்டு பரட்டி எடுத்துடலாம். இது ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு 3/4 வெந்ததுனால வெளியில் மசாலா மட்டும் குக்கானா போகிறோம் இல்லைம்மா? ஆமாம். அது டக்குன்னு பரட்டி போட்டு எடுத்துடலாம். டக்குன்னு சீக்கிரமே ஆகிடும். ஸோ இப்போ தோசைக்கல்லில் எல்லாமே ஒன்று ஒன்றா இதை மாதிரி செப்பரேட்டாக வச்சுட்டு அது ஒரு பக்கம் ஆனதும் திருப்பி போட்டுடலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் விடுங்க. விட்டுட்டு அடுத்த பக்கமும் இதே மாதிரி திருப்பி போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி திருப்பி போட்டுடலாம். இப்போ இது 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஸோ கிறிஸ்பி ஆனதும் இதை வந்துட்டு எடுத்துடலாம். ஸோ ஒரு அருமையான கிறிஸ்பியான ஸ்பைசியான ஒரு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சூப்பு நல்லா வயிறுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். நான்வெஜ் சாப்பிடாத நாளில் ஏதாவது சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா இது லைட்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் சாப்பிட்ட அந்த ஃபீலிங்கும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னுடைய பொண்ணுடைய சேனலில் வித்தியாசமான டிஷ்ஷெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. அதை நீங்களும் பார்த்து அவளை என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறாங்க. என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அம்மா. அடுத்த வீடியோலையும் இது போல் வித்தியாசமான டிஷ்ஷு நான் சொல்லித்தரேன். பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். பாய். பாய்.